Hey, hello guys, welcome back to Chemistry for Competitive Exam. ஸோ நம்ம NMR ப்ராப்ளம் சீரீஸில் ஜாம் கொஸ்டினில் இருக்கிற NMR ப்ராப்ளம்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வீடியோவோட ஜாம் 2015 கொஸ்டின் எல்லாமே முடிஞ்சு NMR ப்ராப்ளம்ஸ் வீடியோ பார்க்கலாங்க, அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஜாம் 2016 கொஸ்டின் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ ஜாம் 2016 கொஸ்டினில் ஒரு 2 NMR கேட்டிருக்காங்க. அது என்னென்னா, ஒன்று வந்து கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூஸ் அரேஞ்ச் பண்ணுறது, செகண்ட் வந்து NET டைப்பு. ஸோ முதல் இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டு செகண்ட் இருக்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வீடியோ பொறுத்தளவு அது ஒரு MCQ டைப் கொஸ்டின். நான் எப்போவுமே நீங்கள் என்ன மாதிரி இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறீங்கன்னா, இந்த 2 டேபிளுமே ரொம்ப முக்கியம். இந்த 2 டேபிளில் இருக்கிற NMR வேல்யூவை வச்சு என்டையர் சிஎஸ்ஆர் கேட்டில் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணலாம். இதை நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ தெரியாதவங்க இந்த NMR வேல்யூவை மனப்பாடம் பண்ணிடுங்க. இல்லைனா நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இதை அப்ளை பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட்குள்ளே போயிடும். நம்ம இப்போ கொஸ்டினுக்கு போயிடலாம். இதான் நம்மளோட MCQ கொஸ்டின். நான் சொன்னால கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து NET டைப் கொஸ்டின். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் H1 NMR கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூஸ் ஃபார் தி லேபிள்டு மெத்தில் குரூப்ஸ் இன் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட். ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு அதோட மெத்தில் குரூப்பை வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெத்தில் குரூப்பு NMRல வந்து எந்தெந்த பொசிஷனில் வரும் அப்படின்னு கேட்காம அதோட ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமனாகவே மீத்தாக்சி குரூப்புக்கு வந்து ppm வேல்யூ வந்து 4 நியராக வந்துடும் எப்போவுமே. அதாவது ஒரு எத்தில் குரூப் இருக்குன்னா, இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குன்னா, இந்த 2 ஹைட்ரஜனுமே மேக்ஸிமம் 4 கிட்டக்க வரும். இப்போ நான் அந்த டேபிளை யூஸ் பண்ணி எப்படி இந்த மெத்தில் குரூப்புக்கான வேல்யூவை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வெறும் மெத்தில் குரூப்புக்கு நம்ம 0.9 எடுப்போம். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓ மீத்தாக்சி இருக்குது, அதாவது இது ஒரு எஸ்டர் குரூப்பு, OCOR குரூப் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே OCOR குரூப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் எஸ்டர்னு சொல்லி டபுள் பாண்ட் இருக்கிறத இங்கே சூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ OCO ஒரு மெத்தில் இருந்துச்சு. இந்த மெத்திலுக்கான வேல்யூ வந்து நான் இந்த மெத்திலுக்கான இங்கே இருக்கிற 0.9 எடுத்துட்டேன். ப்ளஸ் என்ன போட்டிருக்கேன்னா, OCOR குரூப் வந்து கீழே பாட்டமில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் ஷிஃப்ட் 3 ppm கொடுக்குறேன். அப்போனா எனக்கு அந்த மீத்தாக்சிக்கான இதான் OCO இங்கே ஒரு அரைல் குரூப், இதான் OCOR. ஸோ எனக்கு அப்போ இந்த மீத்தாக்சி வேல்யூ, அதாவது OMe குரூப்போட பீக் வந்து NMRல 3.9 கிட்ட வரும். இந்த டேபிள் யூஸ் பண்ணி நம்ம NMRோட வேல்யூ அங்கே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போனா இங்கே NMRல O மீத்தாக்சிக்கு வந்து 3.9 இருக்கு. செகண்டு இது வந்து செகண்ட் மெத்தில். செகண்ட் இது பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் ரிங்கோடு அட்டாச் ஆகிருக்கிற ஒரு மெத்தில் குரூப். ஆக்சுவலாக இந்த மெத்திலுக்கு நான் 0.9 எடுத்துகிட்டு இந்த அரோமேட்டிக் ரீஜனுக்கு 1.5 எடுக்க சொல்லியிருப்பாங்க. இதுபடி பார்த்தா 4, 1, 2.4 கிட்ட வரும். ஸோ நம்ம மீத்தாக்சி குரூப் இப்போ 2 இதில் பார்த்ததுல அதான் அதிகம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வச்சுக்கலாம், இதை ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஸோ செகண்ட் அடிக்கும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு, அப்புறம் இங்கே இருக்கிற எப்போவுமே சேச்சுரேட்டடுக்கு எப்போவுமே கம்மியாக தான் வரும். ஸோ தேர்டு, அப்புறம் செகண்ட். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கிறது ஆப்ஷன் B. ஸோ B இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணும்போது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது இந்த வேலை சால்வ் பண்ணணும். இல்லைனா இப்போ இதை ஈஸியாக எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு சேச்சுரேட்டட் கார்பன் இருக்குது, அது எப்போவுமே பிலோ, அதாவது எப்போவுமே லோயஸ்ட்டாக தான் வரும். ஸோ இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது. அப்புறம் ஓமிதாக்சி எப்போவுமே ஹையஸ்ட்டு தான் கொடுத்துருவாங்க 2 ஆப்ஷனையும். அப்போ நம்ம அதை பார்க்கவே கூடாது. ஓமிதாக்சியை நம்மளுக்கு காம்படிஷன் இந்த அரோமேட்டிக் ரிங்குக்கும் வினைல் ரிங்குக்கும் கேட்டிருக்காங்க. இதில் அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டுமே வினைலிக் குரூப் தான். வினைலிக் குரூப்பில்
எதுக்கு அதிகமாக வரும் அதை நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த டேபிளை யூஸ் பண்ணி நம்ம எந்தெந்த வேல்யூ எப்படி வரும்னு பார்த்துட்டோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சின்ன ஒரு டாஸ்க் தான். இதில் எத்தனை என்எம்ஆர் சிக்னல் வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இந்த அமைடு வந்து ரொம்ப முக்கியமானது. முடிஞ்சால் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஜாம் கொஸ்டினை இப்படி என்எம்ஆர் ப்ராப்ளம் கண்டிப்பாக வருது. ஜாம் கொஸ்டினை நீங்கள் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். என்எம்ஆர்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது. இருக்கிறதுலே ஆர்கானிக்கில் ஈஸியான சப்ஜெக்ட்னா என்எம்ஆரும் ஸ்பெக்ட்ராஸ்கோபி தான் இருக்கிறதே ஈஸியான சப்ஜெக்ட் ஆர்கானிக்கை பொறுத்தளவு. ஸோ ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியில் எப்போவுமே அவங்க வந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்எம்ஆர் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து போகும்போது யூவி, ஐஆர் அதெல்லாம் பார்ப்போம்.